இப்பொழுது அமெரிக்காவில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்க உள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பேசும்பொழுது வேலைக்காக வெளிநாட்டிலிருந்து பணியாளர்களை நியமிப்பதை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஏஐ மாநாட்டில் ட்ரம்ப் ஒரு புதிய பரபரப்பான கருத்தை வெளியிட்டார். அவர் சொல்வது என்னவென்றால், அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியர்களை போன்ற வெளிநாட்டு தொழில்நுட்ப ஊழியர்களை நியமிக்காமல் உள்நாட்டிலேயே அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார். மேலும் கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற பெரிய டெக் நிறுவனங்கள் இந்தியர்களை வேலைக்கு எடுக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கர்களை பணி நீக்கம் செய்கின்றது. இது ஏற்கக்கூடியதா என்று நேரடியாகவே கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இப்போது அமெரிக்க தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ட்ரம்ப் அறிவித்திருக்கும் புதிய திட்டம்தான் பந்தயத்தில் வெற்றி. இந்த திட்டம் ஏஐ வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதே நேரத்தில் அமெரிக்கா முதன்மை எனும் நம்பிக்கையை வலுப்படுத்தும். ட்ரம்ப் சொல்வது யதார்த்தமாக இருக்கலாம், ஆனால் இந்த முடிவுகள் இந்தியர்களை போன்ற வெளிநாட்டு ஊழியர்களுக்கு எதிராக